விஜய் வந்து கரூருக்கு போயிட்டு வந்து பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் பரப்புரை செய்கிறத நிறுத்திட்டார். நிறுத்த வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பரப்புரையே செய்யலை. கட்சிக்காரவங்கெல்லாம் போய் சொன்னாங்களாம், மறுபடியும் நீங்கள் பரப்புரையை தொடர வேண்டும்னு. அதனால் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் பரப்புரைன்னு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள்னு சொல்லி தாவேக்கா, விஜயின் தாவேக்கா காவல்துறைக்கு எழுதி அனுமதி கேட்டாங்க. போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, எத்தனாம் தேதி? டிசம்பர் 4 சார். டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருது, தெரியாதா? அவங்க சொல்லியிருக்காங்க விஜய் ஆளுங்க, சார் கார்த்திகை தீபம் வந்து இதில் தான், திருவண்ணாமலையில் தான் ஃபேமஸ்ஸு சார், அங்கே தான் நிறையா பாதுகாப்பு கொடுப்பாங்க. சேலத்தில் என்ன சார் கார்த்திகை தீபம், அதுக்கு எதுக்கு சார் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே காவல்துறை இவன் ரொம்ப அதிகம் பேசுகிறான், அவன்கிட்ட பாம்பு இருக்கான்னு செக் பண்ணுன்னு இருக்காங்க. அதோடு அரண்டுட்டாங்க. இதனுடைய அது பாம் கேஸில் உள்ள தள்ளிடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் தெரியுமா? நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேணாமா அப்படிங்க. சார் பாபர் மசூதி இடிஞ்சு அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும்மா பாபர் மசூதிக்கு பாபர் மசூதி இடிப்பு நாளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு இருக்காங்க. நீயும் தீவிரவாதி லிஸ்ட்டில் ஒரு ஆளான்னு கேட்டிருக்காங்க. அதோட அவங்க பயந்துட்டு இது தீவிரவாதி கேஸில் போட்டு விட்டுருவாங்க, எண்ணெயில் மாட்டி விட்டுருவாங்கன்ட்டு சரி வாயை திறக்கலை சார், எப்போ தான் அனுமதி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேட்கணும். ஜவுளி கடையா, சலூன் கடையா, நகை கடையா, எந்த தொழிலாகட்டும் உங்கள் பிசினஸை டெவலப் பண்ண சினிமா தரத்தில் குவாலிட்டியான வீடியோ தேவையா? தரமான முறையில் விளம்பர படம் எடுத்து தருகிறோம். Facebook, Instagram மூலம் உங்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்த நாங்கள் உதவுகிறோம். லைட்ஸ் ஆன் கிரியேட்டிவ் ஏஜென்சி, கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். அப்புறம் கேட்டிருக்காங்க, சார் எங்கள் கூட்டத்துக்கு ஒரு 20-30 போலீஸ் தானே கொடுக்குறீங்க, அதுக்கு எதுக்கு சார் 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னதை செய், இல்லைன்னா பெர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் விஜய் கட்சிக்காரவங்க என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. விஜய் கட்சியினருக்குன்னு சொல்லுங்க, கோர்ட்டுக்கு போங்க. ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க நிபந்தனைகளுடன் கொடுப்பாங்க.